படம் ரொம்ப நல்லா இது தலைவா. இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஆண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அந்த எதார்த்தத்தை எடுத்துக்கிறாங்க நல்லா. ரொம்ப நல்லா இது 30 வயசு மேலே ஒருத்தருக்கு பொண்ணு கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதை எதார்த்தமாக எடுத்துக்கிறாங்க. நல்லா இருக்கு. என்னென்ன விஷயங்கள் வந்து படத்தில் இருக்கு, இதுக்காகவே இந்த படத்தை வந்து பார்க்கலாம். இந்த படத்தை எதுக்காக பார்க்கலாம், நம்ம ஒரு ஆணும் பார்க்கணும். இதெல்லாம் 30 வயசு மேலே ஒரு பையன் எவ்வளோ பொண்ணு கிடைக்காம கஷ்டப்படுறான், அதுதான் நம்மளோட இந்த படத்தில் நல்லா எடுத்துக்கிறேன். காமெடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம், காமெடி எல்லாமே சூப்பராக இருக்குது, சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலி ட்ராமா இப்போ நல்லா வந்து பார்க்குறாங்க, படங்கள் நல்லா வந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு? இந்த படம் எல்லா ஃபேமிலியும் வந்து பார்க்கலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். எல்லா ஒரு பாய்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. என்ன விஷயம் சொல்ல வராங்க? லவ் இருந்தால் நல்லா இருக்கும். அரேஞ்ச் மேரேஜாலும் சரி, லவ் மேரேஜும் சரி, அது லவ் இருந்தால் மட்டும்தான் லைஃப் நல்லா இருக்கும். ஜஸ்ட் சொசைட்டிக்காக நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறதுல எதுவுமே நல்லா இருக்காது. ஸோ 2 பேருக்குமே அது பிடிச்சி அந்த விஷயம் வந்து பண்ணால் மட்டும்தான் நல்லா இருக்கும். ஒரு சைடு மட்டும் நம்ம கிளாப் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கல, 2 கையும் வச்சு கிளாப் பண்ண மட்டும் இருக்கும். அதே மாதிரி 2 சைட்லையும் நமக்கு வந்து லவ் இருந்தால் லைஃப் நல்லா இருக்கும். அதுதான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஆளுக்கு பிடிச்சி இன்னொரு ஆளுக்கு பிடிக்காம அந்த லைஃப் வந்து ஃபேமிலிக்காகவோ சொசைட்டிக்காகவோ வாழ்றது வந்து நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதை மீன் பண்ணி லவ் இருந்தால் லைஃப் இருக்கும். அது லவ் மேரேஜில் மட்டும் அவங்க மீன் பண்ணல, அரேஞ்ச் மேரேஜ்லேயும் லவ் இருந்தால் நல்லா இருக்கும்னு மீன் பண்ணுறாங்க. இந்த விஷயம் கனெக்ட் ஆச்சு அந்த படத்து மூலியமா. என்ன விஷயம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு? எனக்கு வந்து லைக் அவங்க சொல்லுவாங்கல்ல, இவங்களை விட்டு லைக் திரும்பி பார்க்க ஒரு வாட்டி அவங்கள பாருங்கள், இவங்க இல்லைன்னா நம்ம லைஃப் நல்லா இருக்காதுன்னு தோணும் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் சொல்ல வராது. மேரேஜ் பாண்டில் தான் இருக்குது, அவங்க லவ்வில் தான் இருக்குது. லவ்ன்றது லவ்வை மட்டும் மென்ஷன் பண்ணல, அவங்க எல்லாம் மென்ஷன் பண்ணி தான் அந்த இடத்துல மீன் பண்ணியிருக்காங்க. எல்லாரோட ஆக்டிங்மாக சூப்பராக இருந்துச்சு. காமனாக எல்லாருக்கும் தான், இது வேறு யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது. யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ இல்லை லைக் ஏஜ் ஆகிட்டும் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களாம் இல்லை, அவங்களையும் பிடிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து லவ் இருந்தால் லைஃப் கண்டிப்பாக இருக்கும். அவங்கள மீன் பண்ணி தான் இது இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் வந்து 90s கிட்ஸை பிடிக்கிறவங்க ஜென்சிஸும் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் பிடிச்சி இந்த லைஃப்பை லீட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். சாங்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைக் அந்த படத்தை மீன் பண்ணி தான் எல்லா சாங்ஸும் இருந்துச்சு. சில சாங்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக வேறு எதனா மீன் பண்ணியிருக்கோம். இது அந்த படத்துக்காகவே அந்த சாங்ஸ் மீன் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ரியாலிட்டி இது நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் தான். ஸோ அதை மீன் பண்ணி தான் அவங்க எடுத்திருக்காங்களே. ஸோ ஆல் 90ஸ்க்கு இது கண்டிப்பாக வந்து சூட்டபுளாக இருக்கும். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக அவங்களோட சொசைட்டியோட ப்ரெஷரை பார்த்துட்டு மேரேஜ் பண்ணாமல் நீங்கள் இது பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா சொல்லியிருக்காங்க. என்னென்ன விஷயம் சொல்ல வராங்க இந்த படத்தில்? அது படம் போய் பார்க்குறவங்களுக்கு புரியும் சார். ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஓகே, இதுக்காகவே இந்த படம் பார்க்கலாம். ஏன்னா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குல்ல, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரியும் வந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்க்கலாம். அவ்வளோதான். ட்ராமா சூப்பராக. ஆமாம், சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருந்தது, பார்க்கலாம். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் ஒன் டைம். என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருச்சு? விஷயம்னா இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்தது. இப்போத்த ஜென்ரேஷனுக்கு இது ஒரு நல்ல மூவியாக இருக்கும். ஒரு ஃபேமிலிக்குள்ளேயும் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். ஆமாம். யாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு? விக்ரம் பிரபு ஆக்டிங் நல்லா இருந்தது. அப்புறம் ஹீரோயின் ஆக்டிங் எல்லாம் நல்லா தான் இருந்தது. காமெடி காமெடி நல்லா தான். எல்லாருமே பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன விஷயம் பிடிச்சிருச்சு? அதான் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நிறையா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அந்தமாரி விஷயங்கள், அந்த லேட் மேரேஜில் உள்ள ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்காது. ரொம்ப சின்னதாக தான் சொல்லுவாங்க படங்கள் அந்த லேட் மேரேஜ் இருந்தால். ஆமாம் இது கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ லேட் மேரேஜுங்கிறனால என்ன பிரச்சனை இருக்கிறது, ஃபேமிலிக்குள்ளே என்ன பிரச்சனை, சொசைட்டி எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுது, ஸோ அந்தமாரிங்கிற விஷயம்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேரேஜ்னாலே கொஞ்சம் பிரச்சனை தான். ஆமாம் 30+ போது அது எந்த பிரச்சனைங்கிறது தான் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக எல்லாமே நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. டெக்னீஷியனாக எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக பசங்க ஃபேமிலியாக பார்த்தா எல்லாருக்குமே கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். எல்லா ஃபேமிலியிலையும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல, அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, 10 வரையும் எதுவும் இல்லை. நல்லா தான் இருக்குது. சின்ன படம் போல நல்லா தான் இருக்குது. சாங்ஸ் நல்லா இருக்கிறதுனால அது நமக்கு அந்த ஃப்ளோ கரெக்டாக போயிடுது. ஸோ ஆமாம் கண்டிப்பாக இது வேறு ஒரு ஜானராக இருக்குது. அவர் இந்தமாரி பண்ணது கிடையாது. இந்தமாரி ஃபேமிலி ட்ராமா அவர் பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ஃபஸ்ட் டைம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவருக்கு சூட்டபுளாகவே இருக்குது இந்த கேரக்டர். ஸோ அவருக்காகவே எழுதுன மாதிரி நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. என்ன மாதிரி விஷயங்கள்? நல்ல ஃபேமிலி செக்டடு நல்லா இருக்குது. படம் நல்லா என்ஜாய் டைம் போலவே தெரியல. ஓகே ப்ரோ, ரொம்ப நாள் கழிச்சு அவரோட படம் வருது, விக்ரம் அவரோட படம் வருது. சரி, என்ன மாதிரி விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க? படம் போர் அடிக்குங்க. நல்லா என்ஜாய், ஃபேமிலி சப்ஜெக்ட், ஒரே ஃபேமிலிக்குள்ள நடக்கிற விஷயம். ரமேஷ் திலக்லாம் இருக்காரு, காமெடிலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா ஃபேமிலி ஓரியன்டா இருக்கும். ஒரு 3 hours வந்துட்டு நல்லா ஜாலியா இருந்துட்டு போனோம் அப்படின்னா எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஓகே, மோஸ்ட் இந்த 90s கிட்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த படத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் லவ் மேரேஜ்னு வச்சிருக்காங்க, அது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 30+ அப்படின்றது எல்லாருமே 30+ல வந்து மேரேஜ் பிரஷர் இருக்கும். சோ இதுல வந்து அவர் எந்த அளவுக்கு அந்த பிரஷர் ஹேண்டில் பண்றாரு, எப்படி அவர் நல்லா ஹேண்டில் பண்ண மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. கேரக்டர் வைஸ் வந்து
வந்துட்டு எப்படி இருக்கணுமோ எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபீமேல் ரோல்ல இருந்துமே வந்துட்டு சப்போர்ட்டிங்காக காமிச்சிருந்தாங்க. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒரு ஃபீமேல் ஃபெமினைன் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கனெக்ட் ஆச்சு. அவங்களோட ப்ரெஷர் அண்ட் இதை வந்துட்டு ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. காமெடி வாஸ் லைக் எல்லாமே கனெக்ட் பண்ணி ஜாலியா சிரிச்சுட்டு பாக்குற மாதிரி தான் எல்லாமே தியேட்டர்ல எல்லாரும் அப்படிதான் பார்த்தாங்க. மியூசிக் வந்துட்டு ரொம்ப ஜாலியா கேட்குறது. ஓவராலா விக்ரம் பிரபுக்கான படம் தான். இல்ல ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். எல்லா டைலாக்குமே அவங்க கை தட்டுன்னு தாட்டும் சிரிச்சு தாட்டும் எனக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் எல்லாரும் சேர்ந்து. பர்சனலா இது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். எப்போ கல்யாணம்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதை பார்த்தப்போ பயங்கரமா ரிலேட் ஆச்சுங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கா, எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கல இன்னும், அது ரொம்பவே ரிலேட் ஆகும். ஆஸ் அன் ஆடியன்ஸ் பார்க்கும்போது என்ன சொல்றது, அந்த ஃபேமிலியில் எல்லா ஃபேமிலியிலும் ஒருத்தங்க இருப்பாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே எங்கள் ஃபேமிலியிலும் அப்படியெல்லாம் இருந்தது. அது கரெக்ட். ஆமாம், இல்லை எல்லாருக்குமான ஒரு படம் தான். என்ன சொல்லுது, நீங்கள் ஃபேமிலியாகவும் வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வரலாம், இல்லைன்னா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் க்ரஷஸ் யார் கூட வேணாலும் வரலாம். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம் லைஃப்பில். மேபி உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம் லாஸ்ட்லாம் எனக்கு என்ன பண்ண தோணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மெசேஜ் கொடுக்கணுங்கிற இதில் பண்ணலைங்க. பட் அவங்களோட லைஃப்பை பார்த்துட்டு உங்களுக்கும் எனக்கும் கரெக்ட் இதை மாதிரி தான் தோணுது. நான் நிதானமாக தான் என்னோட முடிவெடுப்பேன். மேரேஜ் ரிலேட்டட் டாபிக்ஸில் என்ன நினச்சா டெஃபினெட்லி உங்களுக்கு புரியும். படத்தில் வந்து எப்படி சொல்கிறது, அந்த காமெடி சீக்வன்ஸு ரொமான்ஸோடு சேர்ந்து இருக்குது. ஸோ எங்கேயுமே வந்து இந்த படத்தில் ஒன்லி ரொமான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. காமெடியோடு சேர்ந்து இந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிருக்கும் அந்த படத்தில். ஸோ அதனால் ஃபேமிலி வந்து எல்லாரும் உட்காந்து சீரியஸாக ஒரு படத்தை பார்க்கறத விட சிரிச்சுக்கிட்டே அந்த லவ் ஸ்டோரி என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் இந்த படத்தை எடுத்தோம். ஸோ ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் என்ஜாய் தட். ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அந்த எதுவுமே நம்ம சீரியஸாக சொல்லலை படத்தில். ஒருத்தர் லைஃப்பில் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது, அதை வந்து படத்தில் காட்டியிருக்கோம். அதை காட்டினோன்னு எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கிறத காட்டியிருக்கோம். ஸோ ஐ திங்க் எவ்ரி ஒன் இஸ் கனெக்டிங் வித் தட். ஆமாம், ரியாலிட்டியை தான் காட்டியிருக்கோம். அதுலேயே நிறைய காமெடியோடு சேர்ந்து ஒரு நிறைய சாங்ஸ் எல்லாம் ரொம்ப எல்லாருக்கும் கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த சாங்ஸ் அண்ட் காமெடி ரெண்டும் சேர்ந்து ட்ராவல் ஆகிறதுனால எவ்ரி ஒன் இஸ் வெரி ஹாப்பி அபவுட் தி ப்ராஜெக்ட். ஆமாம், லவ்வே இல்லைன்னா எப்படி அது மேரேஜ் வந்து அது ஒரு போரிங் ஆகிடும் இல்லையா. ஸோ ஒன்லி தட் லவ், தட் ஸ்பார்க் இஸ் தேர், மேரேஜ் ட்ராவல் ஆகும். அந்த ஸ்பார்க்கை தான் நம்ம இந்த படத்தில் காட்டியிருக்கோம். ஸோ அந்த ஸ்பார்க் வரச்சு அது எப்படி அது மேரேஜாக கன்வெர்ட் ஆகுறதுன்னா இந்த ப்ராஜெக்டில் காட்டியிருக்கோம். ஸோ என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேரக்டர்ஸ் இஸ் டன் பை மீனாட்சி தினேஷ். இந்த படத்தில் வந்து நிறைய பேர் அந்த படத்தை இன்னும் கனெக்ட் பண்ணுறதே அவங்களோட கேரக்டர். நம்ம படத்தை ப்ரொமோட் பண்ணும்போது அவங்களோட கேரக்டர் பற்றி எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணல. பட் படத்தை பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் அவங்க கேரக்டரை பற்றி பேசுகிற அளவுக்கு ஷி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். ஸோ ஐ திங்க் எல்லாரும் அவங்க கேரக்டரை பார்க்கறதுக்காகவே யூ ஷுட் கம் அண்ட் சி. அண்ட் அஃப்கோர்ஸ் மற்ற எல்லாருமே விக்ரம் பிரபு சார், சுஷ்மிதா பட் அவங்களோட ரோல் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லாவே கனெக்ட் ஆகும். செகண்ட் ஹாஃபில் தான் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும், விச் ஐ திங்க் அது தியேட்டரில் வந்து எல்லாரும் ரசிச்சுட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் நீங்கள் தான் கொடுக்கணும். ஸோ we are waiting. ஆமாம், ஃபேமிலியில் முக்கியமான விஷயமே கல்யாணம் தான். ஸோ அந்த கல்யாணத்தில் நடக்கிற எல்லா சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இந்த படத்தில் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் வந்து தியேட்டரில் பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபீல் குட் மூவி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்ட் ஒரு மூவி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து தியேட்டரில் பாருங்கள். ஓகே, இந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா அதெல்லாம் இந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்காகவே இந்த படம் வந்து பார்க்கலாம் அப்படின்னா இதுக்காகவே வந்து பார்க்கலாம்னா, இஃப் தோஸ் பீப்புள் ஆர் 90s கிட்னா கண்டிப்பாக ரொம்ப கனெக்ட் ஆகும். நானும் 90s கிட் தான். எனக்கு பேசிக்காக ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால சொல்கிறேன். கஷ்டம்லாம் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக லைஃப் என்ஜாய் பண்ணுறது நம்ம தான். வெளில காமிச்சிக்கிறப்போ கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து தியேட்டரில் பார்க்கணும் கண்டிப்பான முறையில். ரொம்ப ஃபீல் குட் மூவி.
அண்ட் விக்ரம் பிரபு ஒரு ஆக்டிங் இந்த படத்தில் ரொம்ப வேமாச்சு நல்லா இருக்கு, புதுசாக பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரோட எல்லா படங்களையும் கம்பேர் பண்ணுறப்போ வெறும் ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து இந்த படத்தில் வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி எல்லாமே கனெக்ட் ஆச்சு படத்தில். So everyone do watch in theaters. ஓகே, குட். சப்ஜெக்ட் ஓரியன்டடா பயங்கரமா வந்து விக்ரம் பிரபு வந்து ஆமா, ஆமா. ஃபேமிலி ஓரியன்டட். சோ இந்த மாதிரியான விஷயம் அதை தான் சொல்கிறேன். ஸோ நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஈவன் ஐ தாட் இந்த மூவிலையும் கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன். பட் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மாசான ஹீரோவாக இல்லாமல் ஒரு பக்கத்து வீட்டு பையனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்குமோ ரொம்ப நமக்கு கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா தான் இருக்குமே தவிர்த்து வெரி நைஸ். ஏதாவது ஒரு சீன் நல்லா கனெக்ட் ஆச்சு என் லைஃப்ல நடக்கும். சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி என் லைஃப்பில் கனெக்ட் ஆன நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். அதான் சொல்கிறேன்ல, லைக் வென் யூ சி செகண்ட் ஹாஃப் இட் வுட் கனெக்ட் யூ. எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கனெக்ட் ஆகும். டூ வாட்ச், எல்லாருமே தியேட்டரில் வந்து பாருங்கள். டோன்ட் மிஸ் திஸ். ஒரு ரொம்ப நல்ல படம். ஸோ நல்லா இருக்கு படம், ஃபேமிலிக்கான படம் தான், நல்லா இருக்கு. ஓகே, இப்போ இவருக்கு ஆக்சுவலி ஃபேமிலி படங்கள்லாம் ரொம்ப நல்லா செட் ஆகுங்க ஹீரோவுக்கு. ஆக்சுவலி இந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காரு என்னன்னு தெரியல, ஆனால் இந்த படம் அவருக்கு நல்லா தான் அமைஞ்சிருக்கு. என்ன விஷயம் சொல்ல வராங்க? நிறைய சின்ன விஷயம் சொல்ல வராங்க. அதாவது லாக்டவுன் டைமில் நடந்த ஒரு கதை மாதிரி, என்கேஜ்மெண்ட்டுக்காக போய் அந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆமாம், இந்த படத்தில் வந்து எந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் அப்படியும் ஹீரோவே ஒரு ஏஜ்டான பர்சன், கல்யாணம் நடக்குமா நடக்காதான்றது தான் அது படம் பார்த்தா தெரியும். நல்லா இருக்கு பார்க்க. 30+ சோதனைகளை வந்து சொல்லியிருக்காங்க. காமெடியாக சொல்லியிருக்காங்க, எப்படி சொல்லியிருக்காங்க? காமெடின்றதோட தெலுங்கு விட இல்லை எனக்கு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல, ஆனால் தெலுங்குல நல்லா ஒர்க் அவுட் ஆகிடும். பார்க்கலாம் சார், ஒரு தடவை பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க. விக்ரம் பிரபு ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் லவ் மேரேஜ்னா ஒரு டிஃப்ரெண்டான வியூவில் சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஆக்சுவலி இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக 30+ ஏஜ் ஆக இதில் அவங்க மேரேஜ் அதுதான் இந்த 90s கிட்ஸோட ப்ராப்ளம் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இந்த ஜோஷியம் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்காதீங்கன்ற வியூவில் கொண்டு போயிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்கான படம் தான் இது. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பேக்கேஜாக இருக்கு. அவரோட ஆக்டிங் ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அவரோட ஆக்டிங். ஓவராலாக எல்லாரும் பார்க்கலாம். ஆமாம், கண்டிப்பாக.